அவரோடு கூட அமர்ந்திருக்கும்படி, அவரோடு கூட வாழும்படி, அவரோடு கூட பயணிக்கும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டு அந்த பாக்கியத்திற்கென்று அவர் அழைத்து காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஐஸ்வர்யம் என்ன? அவருக்குள்ள என்ன இருக்கு? நித்தியம் இருக்கிறது. சொல்றது புரியுதா? அழிவில்லாத ஒன்று அவருக்குள்ளே இருக்கிறது. அத மனுஷன் எத்தனை கோடி இந்த உலகம் ஃபுல்லா ஆதாயப்படுத்தினாலும் அதை அடையவே. அல்லேலூயா. உலகம் பயப்படுகிறது. அந்த நாடு இந்த நாடு வல்லரசு நாடு, அதுட்டு அந்த பாம்பு இருக்கு இந்த பாம்பு இருக்கு. அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, அதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீ என்ன செய்தாய்? ஆண்டவரை அறிந்தாயே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயே, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து ஆவிக்குரிய சபையிலே போனாயே, ஆவிக்குரிய சபையிலே நான் இந்த பாஸ்டருக்கு கீழே பயங்கரமான ஆராதனை ஆராதிக்கிறேன் என்று சொன்னாயே, ஆனால் அதனுடைய பலன் என்ன? உடைய ஓட்டத்தின் பலன் எங்கே இருக்கிறது? உடைய ஓட்டத்தின் பலன் எங்கே இருக்கிறது? நித்திய ஜீவனுக்கு நேராக உன் கால்கள் ஓடுகிறதா? உன் சிந்தை ஓடுகிறதா? உடைய செயல்பாடுகள் நித்திய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவனாய் நான் மாற வேண்டும் என்று ஓடுகிறதா? இல்லை. உலக மனுஷன் சொல்றது போல ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்கும், ஒரு வீடு கட்டினா நல்லா இருக்கும், சொத்து பத்தெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும், ஆண்டவரே எனக்கு அதை செய்தார்னு சொல்லி ஆண்டவரையே அங்கே நித்தியத்தில் என்று கொண்டு வந்து அழிவுள்ள உலகத்தில் இணைக்கின்ற சாட்சி உங்களிடத்திலிருந்து எழும்புகிறதா? அல்லேலூயா. நித்தியத்துக்கு ஏதுவான சாட்சிகள் எங்கே? காலங்களுக்கு முன்பு பரிசுத்தவான்களாய் இருந்து பாடல்கள் பாடியவர்களை பார்த்தால் ஆச்சரியம். இன்றைக்கும் அவர்களுடைய பாடல்களிலே பாவத்திலிருந்து மீட்டார் என்று சொல்லுகிற வரிகள் அதிகமாக இருக்கிறது. நான் என்றாகிலும் ஒரு நாள் அவரிடத்தில் போவேன் என்று சொல்லுகிற நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள் பாடல்களிலே இருந்தது. அவர்களுடைய எழுத்துக்கள் சரித்திரங்களிலே அதிகமாக எழும்பினது. அவர்கள் எழுதியிருக்கிற எழுத்துக்களிலே படித்தோம் என்று சொன்னால் அவர்கள் நித்தியத்தை குறித்து பேசி இருக்கிறார்கள். கார் வாங்கினது, வீடு வாங்கினது, ஆஸ்தி வாங்கினதை பற்றி ஆதி அப்போஸ்தலர்கள் அதை பற்றி பேசவே இல்லை. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், கிறிஸ்துவுக்காக எனக்கு இருக்கிற எல்லா ஆஸ்தியும் பணமும் ஐஸ்வர்யமும் அதிகாரமும் செல்வாக்கு எல்லாம் குப்பை குப்பை என்று சொல்லுகின்றான்.